வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 44,800 பக்கமாக நேற்று சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா 44,600 ரொம்ப முக்கியமான ஜோன். 44,600 வரைக்கும் மார்க்கெட் பையிங்கில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் 45,600 அப்படின்ற மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை சில்வர் மார்க்கெட் தொட தவறின காரணத்தினால 45,000 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து நமக்கு செயல்படும் அப்படின்றதும் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த மார்க்கெட்டோடைய தற்போதைய மொமெண்டம்மை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக தான் குட்விலோட சார்ட்டிங் டூலும் இருக்குது. இப்போ நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆன சமயத்துலேயே நம்ம சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா ஓரளவு செல்லிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து பையிங்க்கு சாதகமாக இல்லாமல் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருக்கு. மூவிங் ஆவரேஜுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்த காரணத்தினால மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. பல முறை மறுபடியும் மூவிங் ஆவரேஜ் மற்றும் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா சேர்ந்தாப்பில் செல்லிங்க்கு சாதகமாகவே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை கொடுத்துருக்கு. அது சுலபமாக 44,600 அப்படின்ற முக்கியமான சப்போர்ட் ஜோனை தொட வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா முக்கியமான சப்போர்ட் ஜோனை தொட்டுட்டு மறுபடியும் மேலே ரெசிஸ்டன்ஸாக நம்ம மூவிங் ஆவரேஜ் ஆக்ட் ஆகி மறுபடியும் இந்த சப்போர்ட்டை உடைக்க வச்சுருக்கு. அந்த அடிப்படையில் கீழே வந்த சில்வரோட ப்ரைஸ் மறுபடியும் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை பரிசோதனை செஞ்சுருக்கு. அதில் திருப்பி செல்லிங் ப்ரெஷர் காரணமாக மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகி 44,200 அப்படின்ற அடுத்த சப்போர்ட் ஜோனை தொட்டுட்டு கடைந்து அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. மறுபடியும் 44,200 தொட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புல் பேக் 44,600க்கு போயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்து 44,480 பக்கமாக சில்வர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நம்ம பார்த்த ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. நேற்று சில்வர் மார்க்கெட் முழுக்க செல்லர்ஸ் டாமினேட் பண்ண மார்க்கெட்டாக இருந்திருக்கு. ப்ரைஸ் ஓப்பனிங்லேருந்து நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல்லிங்க்கு சாதகமாகவே கொடுத்துருக்கு. ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மற்றும் ட்ரேடிங் ஜோன் முழுவதும் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டுக்கு கீழே, அதாவது 45,000க்கு கீழே தான் ட்ரேடிங் நடந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம பின்னாடி போய் இந்த 44,200 இந்த இடத்துலலாம் என்ன மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம்னா இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஜனவரி 8ஆம் தேதி மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். அதில் நம்ம பார்க்குறப்ப இந்த இடம் 44,200 அப்படின்ற இடத்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஜனவரி மாதம் 8, 9 கிட்டத்தட்ட 10ஆம் தேதி டைமில் 44,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவோ 43,700 ஒரு சப்போர்ட்டாக வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்தது. அந்த கன்சாலிடேஷனோட ரிசல்ட்டு தான் இந்த 44,200 உடைக்க வச்சு இதை ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆக வச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் போனது எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. படிப்படியாக 45,000, அதுக்கப்புறம் 45,600. இப்போ தெரிஞ்சுக்கணும் 45,200 எப்படி தொட்டது அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த 44,200 ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா 44,600 இன்னொரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ண காரணத்தினால மார்க்கெட் 45,600க்கு போயிருக்கு அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நடுவில் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி மறுபடியும் மார்க்கெட் 44,600 கீழே வந்தது. கீழே வந்த சமயத்தில் 44,200 தொட முடியாமல் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து பல முறை கன்சாலிடேஷன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 44,200 தொட முடியலை. தொடுறதுக்கு முன்னாடி 44,400லேயே பல முறை ஸ்டாப் ஆகி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ப்ரைஸ் எல்லாமே நடந்தது இங்கே தான். தொட முடியாமல் 44,200 முழுசாக தொட முடியாமல் 44,400லேயே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு.
ஆனால் முயற்சி பலன் கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க ஜனவரி 8, 9ஆம் தேதிகளில் இந்த 44,200 பிரேக் பண்ணுறப்ப அது ரீச் பண்ண ஹை 45,600. இந்த ஹையை ரீச் பண்ணியிருக்கு. நாங்கள் பல தடவை சில்வர் மார்க்கெட்டில் சொல்லிட்டோம், இந்த கான்ட்ராக்டோடைய ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் 45,600 அப்படின்றத. இந்த கான்ட்ராக்டுக்கே சில பேர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து ஒரு நாள் ஒரு வாரம் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த கான்ட்ராக்டுக்கு உள்ள பெரிய ரெசிஸ்டன்ஸ் 45,600. அதை தொட முடியாத காரணத்தினால சில்வர் மார்க்கெட் நேற்று சரிவை சந்திச்சிருக்கு. அந்த சரிவோட காரணத்தை பார்த்திங்கன்னா கரெக்டாக 44,200 தொட்டு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டிருக்கலாம், 44,200 தொட்ட உடனே ஏன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த 44,200க்கு போனது காரணம் அதுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, ஜனவரி 8, 9ஆம் தேதிகளில் இந்த 44,200 எப்படி சில்வர் மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டாக எடுத்திருக்கு அப்படின்றத. இவ்வளவும் பார்த்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் ஒவ்வொரு முடிவுக்கும் உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங், இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 44,500 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது ஒரு தொடர்ச்சியாக அமைய போகுது. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்லேருந்து ஒரு தொடர்ச்சியாக அமையும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இந்த ருப்பி டாலர் ஃபேக்டர் நம்ம கணக்கில் கொண்டு வரதில்லை, அது ஒரு முக்கியமான காரணம் ப்ரைஸ் ஓப்பனிங்கை முடிவு பண்ணுறதுக்கு. ஆனால் பாருங்கள், நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடிகிறது கிடையாது. இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றப்ப நம்மளுடைய முழு கவனமும் மறுபடியும் 44,600 இருக்க போகுது. 44,600 நம்மளுடைய முழு கவனமும் இருக்க போகுது. செல்லர்ஸ்க்கு சாதகமான விஷயம் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப இந்த மூவிங் ஆவரேஜும் கரெக்டாக 44,600 வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஜோனாக மாறப்போகுது. இன்றைக்கி 44,600 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சில்வர் மார்க்கெட் 44,200க்கு கீழே க்ளோசிங் வந்தது அப்படின்னா மார்க்கெட் உருக போகுதுன்னு அர்த்தம். அதாவது செல்லிங்கில் உருக போகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் மறுபடியும் 43,700 கீழே இருக்கிற எல்லா ஜோனையும் பரிசோதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஏன் இதை ரொம்ப சொல்கிறோம் அப்படின்னா, என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சில்வரில் ஒரு பெரிய கன்சாலிடேஷன். கடந்த ஒரு மாதமாக நான் இந்த ஜோனை தான் நம்ம மறுபடியும் பார்த்துட்ருக்குறோம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணாதீங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா ட்ரெண்டு பிக்கப் ஆயிரும். அந்த அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய இந்த வீடியோ அனாலிசிஸில் நம்ம எல்லா விதமான அனாலிசிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது செல்லர்ஸுக்கு சாதகமாக இருக்க வேண்டிய விஷயம். பையர்ஸ்க்கு சாதகமாக சில்வர் மார்க்கெட் மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு சம்பவம் நடந்தால் மட்டுமே பையர்ஸுக்கு சாதகமான ஒரு நியூஸ் வரும். 44,600 அது சப்போர்ட் எடுத்தாலும் 45,000 அதுக்கு முன்னாடி நாள் க்ளோசிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஜனவரி 20ஆம் தேதி க்ளோசிங். இந்த 20ஆம் தேதி க்ளோசிங் மேலே ஒரு க்ளோசிங் வந்ததுன்னா பையர்ஸுக்கு சாதகமாக வாய்ப்பு மாறும். இன்னும் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, சில்வர் மார்க்கெட் பையர் செல்லர் 2 பேரும் சரிசமமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்களே ஒழிய ஒரு சைடாக மார்க்கெட் இன்னும் முடிவாகி மூவ் ஆகலை. அதனால் 2 பக்கமும் கடந்த 1, 2, 3 வாரமாக நம்ம பார்த்துருக்கிறது மிக்ஸ்டு ட்ரெண்டு. பையிங் செல்லிங் 2 கலந்து இருக்குது. அதே மாதிரி தான் இன்னும் ஒரு கண்ணோட்டத்தில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் ட்ரெண்ட் எதுவும் பிக்கப் ஆகலை. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. 44,600 கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இதுக்கு சாதகமாக இருக்க போகிறது நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல். கண்டிப்பாக குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ அனாலிசிஸ், குட்விலோட சார்ட்டிங் டூல் இதெல்லாம் சேர்ந்து பயன்படுத்துகிறப்ப உங்களோட ட்ரேடிங் ரிசல்ட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, ட்ரேட் நடக்கிறப்போ பார்க்கலாம் என்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.